கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி இப்பொழுது மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் தான் தமிழகத்தில் பணியாற்றிய காலம் தன்னுடைய வாழ்வின் பொற்காலம் என்று புகழ்ந்து ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அது இந்து தமிழ் திசையில் வந்திருக்கிறது. அதிலிருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த அறிக்கையில், அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழக சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆர்.என். ரவி ஓரளவுக்கு தமிழ் கற்றுக்கொள்ள முற்பட்டார். அது மொழியாக அது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இன்னொரு மொழியை கற்றுக்கிறதெல்லாம் அவ்வளவு எளிது அல்ல. அதே சமயத்தில் அவர் பல தமிழ் இலக்கண இலக்கியங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும் படித்தார் அப்படிங்கிறது உண்மை. அவர் திருக்குறளை ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தொல்காப்பியத்தோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் அவர் படித்து அதிலேருந்து நிறைய இடங்களில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், ராஜ்பவனில். அப்போ ராஜ்பவன், அதற்கு பிறகு அது லோக் பவன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அவர் தொல்காப்பியத்திலேருந்து கொட்டேஷன் கொடுத்தார். அவருக்கு உகந்த ஒரு கொட்டேஷன் அது அந்த சமயத்தில். இருந்தாலும் அவருக்கு அவர் அதை ஞாபகமாக, இது பேப்பரை பார்த்து படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். கடந்த 54 மாதங்கள் உங்களோடு கலந்து பழகி உங்கள் அன்பில் திளைத்து தமிழின் பெருமையிலும் தமிழ் மக்களின் பெருமிதத்திலும் மகிழ்ந்திருந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இப்பொழுது உங்களை விட்டு பிரிகிற சூழல் வந்தாலும் உங்களோடு செலவிட்ட இந்த நாட்கள் என் வாழ்வின் பொற்கால நாட்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரி இதற்கு முன்னால் எந்த ஆளுநரும் இப்படி ஒரு காதல் கடிதம்லாம் எழுதின மாதிரி தெரியல நமக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மரபிலும் நவீனத்திலும் சிறந்த மாநிலமான தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்று வந்தபோது கரோனா பெருந்தொற்றின் பாதிப்புகள் முழுமையாக தீரவில்லை. இருப்பினும் நீங்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் என்னை பெரிதும் கவர்ந்தன. உங்களிடம் என்னை கவர்ந்த மிக பெரும் சிறப்பு உங்களின் அயராத உழைப்பு. இது எல்லா மாநிலத்தில் இருக்கிறவ எல்லாருமே உழைக்கிறது தான். பட் இதெல்லாம் ஒரு உயர்வு நவிர்ச்சியாக நம்ம வச்சுப்போம். உங்களின் அயராத உழைப்பு, உழைப்பின் களிப்பு. தலைநகரம் சென்னை முதல் நெல்லையிலும் கன்னியாகுமரியிலும் உள்ள கடைக்கோடி கிராமங்கள், கிழக்கு கடற்கரை முதல் மேற்கு மலைச்சாரல் என்று பற்பல ஊர்களுக்கும் பகுதிகளுக்கும் சென்றேன். ஊர்களின் அமைப்பு, அளவு, வட்டார வழக்குகள் போன்றவை மாறுபட்டாலும் உங்கள் அனைவரின் அன்பும் உழைப்பும், உழைப்பில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் மாறவே இல்லை. மாணவர்களிடம் இருக்கிற துள்ளையும் சிரிப்பையும் வயது முதிர்ந்தவர்களிடமும் கண்டேன். உயர் தொழில்நுட்ப விவாதங்களில் காண்கிற நுணுக்கங்களை உழவாரப் பணியிலும் பார்த்தேன். உழவாரப் பணி அப்படின்னா கோவிலை சுத்தம் செய்வது. அதற்கும் உழவு தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் நவீனத்துவத்தின் மேன்மையை முறையாக உணர்ந்திருக்கிறார்கள். நவீன கால தொழில்நுட்ப மேம்பாடுகளை அழகாக பயன்படுத்துகிறார்கள். செயற்கை நுண்ணறிவை இயற்கையான செறிவோடு கையாளுகிறார்கள். பல்கலைக்கழகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் சென்றபோது இதை கண்டேன். மாணவர்களோடும் போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகுபவர்களோடும் பல்வேறு வகையான பயிற்சிகளுக்கு தயாராகுபவர்களுடனும் உரையாடிய நிகழ்ச்சிகளில் அவர்களின் ஆற்றலும் திறமையும் என்னை வியப்பில் ஆழ்த்தின. சொல்ல சொல்ல விரியும் என்பதாக என்னுடைய அனுபவங்களும் ஆனந்தமும் விரிந்து கொண்டே போகின்றன. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை நீங்கள் காட்டிய அன்பு. உங்களின் அன்பை விவரிக்க வார்த்தைகள் போதாது, என் நன்றியை உரைக்கவும் வார்த்தைகள் போதாது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களையும் நன்றிகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மரபார்ந்த ஒரு சம்பிரதாயமான நன்றி, வாழ்த்து எல்லாம். ஆனால் அவர் இருந்த இந்த காலத்தில் அவர் செய்த பல விஷயங்கள் சில முக்கியத்துவம் வாய்ந்தவை. சில சர்ச்சைகளிலும் அவர் ஈடுபட்டார். சிலர் பாடி தொலைஞ்சார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இங்கே அவர் அரசுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்தார். திமுகவுக்கு நிச்சயமாக அவர் ஒரு நெருக்கடியை கொடுத்தார். ஆளும் திமுக பதிலுக்கு அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார்கள். நம்முடைய அன்பு சகோதரர்கள், பத்திரிகையாளர்கள் அங்கேருந்து லேசாக ஆளுநர் திட்டுற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை 24 மணி நேரத்துக்கு விரிவாக்கி அப்படியே ராஜ்பவனை முற்றுகையிடக்கூடிய நிலைமைக்கு அதை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் இவர் ஓரளவுக்கு டீல் பண்ணார். அதுக்கு நிறைய ஒரு பொறுமையும் பக்குவமும் வேணும். ஏன் திமுகவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கம்யூனிஸ்டுகள்கிட்டேருந்து ஆரம்பிக்கும். கம்யூனிஸ்ட் மதுரை எம்பி தான் முதல் சால்வோ ஃபயர் பண்ண தயாராக இருப்பார். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அவங்க முற்றுகையிடணும் அப்படின்லாம் ஏதாவது செய்வாங்க. அப்புறமா கேள்வி கணைகள் பறக்கும். அப்புறம் காங்கிரஸ் இருக்கவே இருக்குது. அது கிளைக்கழகம். அவங்க ஆளுநரை கண்டிப்பாங்க. இப்படி வரிசையாக அந்த ஒரு லேயர் பயங்கரமாக கண்டிப்பாங்க. அதுக்கப்புறமா திமுகவின் கீழ்மட்ட தலைவர்கள்லேருந்து ஆரம்பித்து அது அப்படியே மேலே வரைக்கும் போகும். ஸோ அவங்க எல்லாரையும் இவர் எதிர்கொள்ளணும்.
ஸோ அது எல்லாத்தையும் எதிர்கொண்டார். சட்டமன்றத்தில் அதை பல நேரங்களில் கவர்னர் ஆளுநர் உரை அதை வந்து அவர் புறக்கணித்தார். புறக்கணிக்கல, வாக் அவுட், அதிலிருந்து வெளியேறினார். பல காரணங்களை சொன்னார். அவங்க எழுதி கொடுத்ததை இவர் படிக்கலை, இவர் சில விட்டுட்டு படித்தார். அதெல்லாமே வந்து பெரிய சிக்கலாச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே, இவர் பல மசோதாக்களுக்கு இவர் கையெழுத்து போடல. அதை டிலே பண்ணார். டிலே பண்ணதும் இல்லாமல் அதை வந்து சிலவற்றையெல்லாம் அவர் திரும்ப அனுப்பினார். திரும்ப அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா அதை வந்து அங்கே டிலே பண்ணார், அல்லது வந்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சார். இது ஒரு பெரிய வழக்காக நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் தீர்ப்பு ஒரு மாதிரியாக இருந்தது. உடனே அதோட விட்டுடாமல் சேலஞ்ச் பண்ணாங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை அவங்க உருவாக்கி அதுக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து அது வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்தது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இந்த டீம்டு அசென்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இவர் இருந்தார். பட் சில இடங்களில் அவர் இன்னும் கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்திருக்கலாம். சில சமயங்களில் வந்து உச்சநீதிமன்றமே முதல்வரையும் ஆளுநரையும் நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கில் அவங்க சொல்லி அவர்கள் பேசினாங்க. ஆனால் அதில் தீர்வு எதுவும் வரலை. ஸோ இவருடையது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 கவர்னர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அது வந்து வித்யாசாகர் ராவ், பன்வாரிலால் புரோஹித், அதற்கு பிறகு RN ரவி, இவர்களுடைய காலகட்டத்தில் இங்கே நிறைய நடந்தது. ஜெயலலிதா இறக்க வேண்டி வந்தது. அதற்கு பிறகு சசிகலா பதவிக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டது. அது எல்லாத்தையும் அவங்க வந்து பல விதங்களில் ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தான் இந்த மோதல், அதில் RN ரவி தான் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருந்தார். ஒரு கவர்னர் இவ்வளவு ஆக்டிவிஸ்டாக இருக்கணுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கத்தான் இருக்குது. அதை இன்னும் வேறு வகையில் கையாண்டிருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களில் RN ரவி இதை எப்படி இதே ஆக்டிவிட்டியை வேறு விதத்தில் எப்படி செய்திருக்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால, முதல்வரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கவர்னரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அது வந்து ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய மாதிரியான ஒரு செயல்பாடு வந்து உங்களை ஒரு கட்சி சார்புடையவராக காண்பித்து விடும். ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக வேறு மாதிரியாக கையாண்டிருக்கலாம். அதை தாண்டி பார்த்தா கலாச்சார ரீதியில் இந்த கவர்னர் RN ரவி வந்து உண்மையிலேயே தமிழ் இலக்கியங்களை புரிந்து கொள்ள முற்பட்டார். அவர் வந்து பாரதியையோ உவேசாவையோ அங்கேருந்து ஆரம்பித்து வள்ளலார் வரை அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் படித்தார், பலரிடம் கேட்டார். தன்னுடைய அந்த அஃபிஷியல் ஹவுஸ், இப்போ லோக் பவன் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ராஜ்பவனை பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான இடமாக ஆக்கினார். அதெல்லாம் வந்து ஒரு பலரையும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் அங்கே அழைத்து கொண்டே இருந்தார். கொலு வைக்கிறதுலேருந்து மாணவர்கள் சாரியாக அங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு அந்த லோக் பவன் அலையஸ் ராஜ்பவனை சுற்றி காட்டுவதிலிருந்து. ஆனால் அவருடைய அதிகாரப்பூர்வ வாசல் ஒன்று இருக்கு இல்லையா, அது முழுக்க பேரிகேட் போட்டு மூடப்பட்டிருக்கு. இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் கேரோ பண்ணுவாங்க, வாசலை மூடி நிறுத்தி ரகலை பண்ணுவாங்கன்ட்டு முற்றிலுமாக அந்த ஒரு கதவை வந்து கிட்டத்தட்ட அடைச்சே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கொஞ்சம் தள்ளி போனால் அதே அந்த சர்தார் பட்டேல் ரோட்டில் உள்ளே நுழைவதற்கான ஒரு வாக்வே இருக்கும். ஒரு ஹியூஜ் ஃபாரஸ்ட் லேண்ட் அது. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதி. அந்த இடத்துல அவர் வந்து வசித்து பலரையும் உள்ளே கொண்டு வந்து அந்த அந்த கேப்பை அவர் உடைக்க பார்த்தார். ஸோ இது ஒரு மிக்ஸ்டு பேக். அது அவரே வந்து இதை ஒரு கட்டத்தில் அவர் இதை பற்றி விரிவாக ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு நான் விரும்புவேன். இப்போ அடுத்து இவருக்கு வந்து மேற்கு வங்கம் போகிறாரு. மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ அடுத்த சில தினங்கள் அங்கே தேர்தல் நடக்க போகுது. அங்கே என்னென்ன சேலஞ்சஸ் அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அவங்களும் வந்து இப்பொழுது ஆளும் மத்திய அரசுக்கு எதிரானவர், ஃபயர் பிராண்ட் பொலிட்டீஷியன் மம்தா பானர்ஜி. அந்த இடத்துல வந்து இவருக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த தேர்தலை நடத்தும் பொழுது அவருடைய ரோல் என்ன, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு யாரை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஒரு ரோல் இருக்கும். மம்தா பானர்ஜியே மீண்டும் ஜெயித்தால் என்ன ஆகும்,
அல்லது மம்தா பானர்ஜி தோற்று போனால் என்ன ஆகுங்கிறதெல்லாம் வச்சு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அதனால் அவருக்கு தமிழகத்திலிருந்து விடை கொடுப்போம் RN ரவிக்கு. மேற்கு வங்கத்தில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதற்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு.